தீபாவளி என்றாலே புத்தாடைகள், பட்டாசுகள், பரிசு பொருட்கள் என குழந்தைகளை குதூகலிக்க வைக்கும் அம்சங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். குழந்தைகளின் கொண்டாட்ட தீபாவளி அனுபவத்தை நம் கம்புன்னே நிறுத்தி சென்னை அடையாறு பகுதிகளிலிருந்து நேரலையில் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் விக்னேஷ். குழந்தைகளின் குதூகல தீபாவளி அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழகம் முழுவதும் தீபாவளி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய இந்த சூழலில் சென்னையில் கொண்டாட்டத்திற்கும் எந்த ஒரு குறைபாடும் ஏற்படவில்லை. சென்னையில் நேற்று இரவு முதலே தீபாவளி பண்டிகையானது சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலும் குழந்தைகளுடன் இணைந்து பெற்றோர்களும் தீபாவளி பண்டிகையை வரவேற்கும் விதமாக குழந்தைகளுக்கு இந்த ஆண்டு வரவழைக்கப்பட்டுள்ள புது ரக ஆடைகள் மற்றும் புது ரக பட்டாசுகள் மற்றும் அவர்களுடன் இணைந்து பெற்றோர்களும் தீபாவளி பண்டிகையை உற்சாகமாகவே கொண்டாடி வருகின்றனர். மேலும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவிக்கும், அதாவது இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் ஒருவர் இனிப்புகள் வழங்கியும் தீபாவளிக்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை அடையாறில் உள்ள ஒரு குடும்பத்தினர் தீபாவளியை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். அவரிடம் சில தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் விதம் குறித்தும் அந்த மகிழ்ச்சி குறித்தும் கேட்கலாம். சார் வணக்கம். உங்களை பார்க்கும்போதே தெரியுது தீபாவளி பண்டிகையை குடும்பத்துடன் உற்சாகத்துடன் கொண்டாடிட்டு இருக்கீங்க. இந்த தீபாவளி பண்டிகை உங்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு? தீபாவளினாவே குறிப்பாக சிறுவர்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதனால் இந்த தீபாவளி எப்பயுமே குடும்பத்தோடு கொண்டாடுறோம். அது என்னோட குடும்பம் இல்லை, என் தம்பி குடும்பம், மச்சான் குடும்பம், எல்லாரும் அனைத்து குடும்பத்தையும் சேர்த்து தான் கொண்டாடுறது தான் மகிழ்ச்சி. குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க தீபாவளினா. அதே மாதிரி பட்டாசுகள் வெடிக்கும் போது எந்த ஒரு விபத்து ஏற்படக்கூடிய வகையில் இல்லாமல் பாதுகாப்பான முறையில் பட்டாசு வெடிக்கக்கூடிய வகையில் உங்கள் குழந்தைகளுக்கு எந்த மாதிரி அறிவுறுத்தல் கூறியிருக்கீங்க? அதாவது பட்டாசுன்றது சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. பட்டாசு வெடிப்பதுன்றது சிறுவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்களுக்கு எப்படி வெடிக்குன்றது தெரியாது. அது பெரியவங்க கூட கைட்னஸ் பண்ணுவாங்க. பட்டாசு வெடிக்கும் போது அந்த வெறும் வத்தி உச்சியில் பற்ற வைக்காமல் நம்ம ஊதுபத்தி பற்ற வச்சு வெடிக்க சொல்கிறதும், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம். அதே மாதிரி சுசுறுத்தி நம்ம புஷ்பானம் மற்ற சாட்டை இதெல்லாம் கொளுத்தும் போது நம்ம பக்கத்தில் தண்ணியை வச்சுட்டு தான் பசங்களை வச்சு தண்ணியை பக்கெட்டில் வச்சுட்டு தான் கொளுத்தணும். இதெல்லாம் அறிவுரை நாங்கள் சொல்லியே தான் பசங்களை போய் வெடிக்க வைப்போம். ஏன்னா அந்த சந்தோஷத்தை நம்ம பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்னு இடையூறு பண்ணாமல் பட்டாசையும் வெடிக்க வைக்கணும். அதே டைம் அதை சேஃப்டியாகவும் வெடிக்கிறதுக்கான விஷயங்கள் நம்ம பசங்களுக்கு கைடன்ஸ் பண்ணோம். இது பெற்றோரோட கடமை. அதே அவர் கூறியபடி, அதாவது பட்டாசு என்பது குழந்தைகளுக்கான உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விதம் எனவும், புத்தாடைகளைப் போலவே பட்டாசுகளையும் சந்தோஷமான முறையில் வெடித்து மகிழ்வது மட்டுமின்றி பாதுகாப்பான முறையில் பட்டாசுகளை கொளுத்தப்பட வேண்டும் எனவும் பெற்றோர்கள் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், மேலும் இந்த தீபாவளியை விபத்தில்லா தீபாவளியாக கொண்டாட உறுதியெடுத்துள்ளதாகவும் நம்முடைய இணைந்துள்ள பெற்றோர் கூறியிருக்கிறார். தீபாவளி கொண்டாட்டங்கள் குறித்த விரிவான தகவல்களை தந்தமைக்காக நன்றி விக்னேஷ்.